ஊழியர்கள் நாளை சாலை மறியலில் ஈடுபடுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான உத்தரவை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கருணாகரனிடம் கேட்கலாம். கருணாகரன், இந்த தடைக்கான காரணமாக நீதிபதிகள் என்ன தெரிவித்துள்ளார்கள்? அதாவது தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துதல் மற்றும் அரசு பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றன. இந்த சூழலில் நாளை சாலை மாவட்ட தலைநகரங்களில் சாலை மறியலில் ஈடுபட உள்ளோம் என்று அறிவித்தனர். இந்த சூழலில் மதுரை திருச்செந்தூரை சேர்ந்த ராம்குமார் ஆதித்யன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் அரசு ஊழியர்கள் சாலை மறியல் உள்ள போராட்டங்களில் ஈடுபடுவது சட்டவிரோதம், எனவே அவர்களுக்கு தடை விதிக்க வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரியிருந்தார். இந்த மனு நீதிபதிகள் நிசா பானு மற்றும் ஸ்ரீமதி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பில் அரசு ஊழியர்களின் கோரிக்கை குறித்து பேச்சுவார்த்தை நடத்த அமைச்சர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் இன்று அமைச்சர்கள் மற்றும் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். இன்று மாலை முதல்வரை சந்திக்க உள்ளனர். எனவே கால அவகாசம் வழங்குங்கள், உரிய முடிவு எட்டப்படும் என்று தெரிவித்தனர். இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் மேலும் அந்த அரசு ஊழியர்களின் நன்னடத்தை விதிமுறையிலும் உள்ளது என்று மனுதாரர் கூறினார். இதைத் தொடர்ந்து அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நாளை நடத்துவதாக அறிவிக்கப்பட்டிருந்த அந்த சாலை மறியல் போராட்டத்திற்கு தடை விதித்தனர். மேலும் இந்த வழக்கை 4 வாரங்கள் ஒத்திவைத்தனர். அதுவரை அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கங்கள் எந்த விதமான போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ நடத்தக்கூடாது என்றும் தடை விதித்து வழக்கு விசாரணையை 4 வாரங்கள் ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். அபிநயா. கருணாகரன், மேல்முறையீடு செய்வதற்கான திட்டம் ஏதேனும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் வைத்திருக்கிறார்களா? மேல்முறையீட்டு செய்வதற்கு வாய்ப்பு குறைவு. ஏனென்றால் இதற்கு முன்னதாகவே அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி சட்டவிரோதமாக, அதாவது சாலை மறியல் உள்ள தொடர் போராட்டங்களை தொடர் பணி புறக்கணிப்பை நடத்தக்கூடாது என்று உச்ச நீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் பல்வேறு உத்தரவுகளில் தெளிவுபட கூறியுள்ளது. மேலும் எஸ்மா போன்ற சட்டங்களும் மனுதாரரால் சுட்டிக்காட்டப்பட்டது. எனவே அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தரப்பில் மேல்முறையீடு செய்ய தற்பொழுது எந்த வாய்ப்பும் இல்லை. ஆனால் அடுத்த கட்ட போராட்டங்களை அவர்கள் கலந்தாலோசித்து விரைவில் அறிவிப்பார்கள் என தெரிகிறது. அபிநயா. விரிவான விவரங்களுக்கு நன்றி கருணாகரன்.